ஹாய்ங்க. என்னோட ஸ்டைலில் ஒரு சிக்கன் மீட் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சிக்கன் கடையிலே கொஞ்சம் அதான் கைமா மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னால் இப்படி தான் பண்ணி தருவாங்க. இதை நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, ஒரு ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரையும் கறி இது மட்டுமே இல்லைங்க, பீஃபும் போட்டு மிக்சரில் அரைச்சோம்னா நம்மளுக்கு அது நல்லாவே அது மின்ஸ் மாதிரி அதை கைமா மாதிரி ஆகிடும். அது இப்போ இது கூடவே ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சம் கொத்தமல்லியும், ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை ஒரு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு ஃபைனானா ரொம்ப ஃபைனாக கிடையாது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். அதுவே இப்போ நம்ம இப்படி உண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கங்க. ஆயில் தடவி உண்டை பிடிக்கும் போது நல்லாவே உண்டை வந்துடும். இது நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதே மிக்சர் ஜாரில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு வெங்காயமும், ஒரு தக்காளி, அது கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். நான் லவங்கம் என்கிட்ட இல்லாததுனால நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் இருந்தால் லவங்கத்தையே போட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல மசாலா ஒட்டி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ இதுக்கு தாளிக்க 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி போதும். நான் குக்கரில் செய்ய போகிறது கிரேவி. தண்ணி குக்கரில் உருளைக்கிழங்கு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது நான் சோம்பு வேறு தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டிருக்கேன் நான். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ரொம்ப மசாலா போடலாம். சிக்கன்ன்றதுனால அதுவே போதுமாக இருக்கும். இதில் நமக்கு அந்த